டைவர்ஸ், விவாகரத்து அப்படின்றது இன்னைக்கு சர்வசாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் கிடையாதுங்க. இத்தனை வருஷமா காதல் பண்ணோம், உனக்கு நீ எனக்கு நான் சேர்ந்து வாழப்படுகிற அந்த காதல் திருமணங்கள் கூட ஒரு சில வருடத்திற்கு பிறகு விவாகரத்துன்ற முடிவுக்கு தான் வரும். செலிபிரிட்டிஸ் யாராச்சும் டைவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வெளியிட்டாங்கன்னா, அட இது ஆல்ரெடி தெரிஞ்சது தானப்பா டைவர்ஸ் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சாதாரணமா அந்த விஷயத்த கடந்து போறோம். பிரிவதற்கான முடிவு அப்படின்றது தவறே கிடையாதுங்க. அது அவங்க சுதந்திரத்திற்கு உட்பட்ட விஷயம். ஆனா இந்த எல்லா பிரிவுகளும் வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றதுதான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே. சமீபமா நீயா நானால விவாகரத்தை பத்தி ஒரு விவாதம் நடந்த போது அதுல பேசினவங்க எல்லாரும் சொன்ன விஷயம், விவாகரத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் யோசிச்சிருக்கலாம், நிறைய பேரு குடும்பத்துல எல்லாரும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னதுனால நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், இப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்ப நான் ஃபீல் பண்றேன், என் பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப யோசிக்கிறேன், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க. நானும் ஒரு கவிதையில சொல்லியிருந்தேன், பிரிவு உங்களை சுதந்திரமாய் வாழச் செய்யும். உண்மைதான். ஆனா பிரியணும்ன்ற